ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய மணி ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது மணி சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் சேலஞ்சு, கோல்டு சேவிங் டிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பிளானிங், இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மணி சேவிங் டிப்ஸ் தான் ஒரு 10 டிப்ஸ் வந்து பெஸ்ட்டான டிப்ஸு, டாப் டிப்ஸு, பிரில்லியண்ட்டான டிப்ஸு என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 10 டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா இந்த 10 டிப்ஸ்ல ஏதாவது ஒரு டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலுமே, இதுவரைக்கும் எங்களால சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பா சேமிச்சிட முடியும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வரைக்கும் நம்மளுடைய சேனல பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம சேனல நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்றது டாப் 10 மணி சேவிங் சேலஞ்ச் தான். மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்ச ஒரு 10 சேலஞ்சா எப்படி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான். அதனால கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இத வந்து ஆல்ரெடி நான் வந்து போன அ மந்த் வீடியோல வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ரேண்டம் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ல நம்ம வந்து சிட்டு வந்து போட்டுட்டு, இப்போ நான் உங்களோட ஷேர் பண்றேன் பாருங்க. இதுதான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில வந்து ஒவ்வொரு சிட்டுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அமௌண்ட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இதில பார்த்தீங்கன்னா ₹60 அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் டிப்ப வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிட்ல வந்து நம்ம ₹10, ₹20, ₹30, ₹40 அதாவது உங்களால எவ்வளோ போட முடியும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அமௌண்ட்ட எழுதி வச்சுட்டு, அத வந்து உங்க கையில எப்ப பணம் இருக்கோ, அத வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த மாரி சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறதுல வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு சீட்ட எடுக்கலாம். அல்லது உங்க வீட்ல ஃபேமிலி மெம்பர் யாராவது இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட குடுத்து அத எடுக்க சொல்லிட்டு, அதுல என்ன அமௌண்ட் வருதோ, அத வந்து நம்ம சேமிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சீட்ட வந்து எடுக்கலாம். ஷஃபிள் பண்ணிட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில வந்து நம்ம வந்து ஒரு சீட்ட வந்து கண்டிப்பா எடுக்கலாம். எடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர். ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மாதிரி சேமிச்சுட்டு, அதுக்கப்புறம் கூடுதலான அமௌண்ட் சேமிக்கும்போது தான், நம்மளாலயும் தொடர்ந்து சேமிக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, ₹20 அப்படின்னு வந்திருக்கு. நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ₹20 எடுத்துறலாம். எடுத்துட்டு, இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு, அதில சேமிக்கலாம். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நான் வந்து ஒவ்வொரு மாசமும் மணி சேவிங் சேலஞ்சுக்காக பயன்படுத்துற ஒரு சில்வர் உண்டியல். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 2000லேருந்து 4000 வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த ஜனவரியிலையுமே இதில் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து என்ன மாதிரி பண்ணேன், எவ்வளோ சேமிச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சிட்டில் வந்து ₹20 வந்துச்சு இல்லைங்களா, இந்த ₹20 எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம போட்டுடலாம். இதை வந்து நம்ம டெய்லி பண்ணியே ஆகணும் அப்படின்னு இல்லை. எப்போல்லாம் வந்து உங்களால் போட முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு மணி சேவிங் சேலஞ்சை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்க. செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, டைஸ் சேவிங் அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ம் அ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து தாயக்கட்ட உருட்டி விளையாடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தாயக்கட்ட அல்லது ஒரு இதில வந்து ஒரு பேப்பர்ல கூட நம்ம நோட் பண்ணிட்டு 1 அப்படின்னு நம்பர் வந்துச்சு அப்படின்னா 100, 2 வந்துச்சுன்னா 200 இந்த மாரி சிம்பிளா ஏதாவது நோட் பண்ணி வச்சுட்டு வாரத்திலயோ, இல்ல வீக்லி ட்வைஸோ, மந்த்லி 2 டைம்ஸோ எப்பவாவது உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த தாயக்கட்டைய உருட்டி அதில என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாரி கண்டிப்பா இந்த மணி சேவிங் சேலஞ்சில சேமிக்க ஆரம்பிங்க. இது செகண்ட் டிப்பு. கண்டிப்பா இதுவுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம உருட்டி போடும்போது நம்மளுக்கு 1 வருதா, 4 வருதா, 2 வருதா அப்படின்னு ஒரு சர்ப்ரைசிங் இருக்கும். கண்டிப்பா இதையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷனல் சேவிங் அப்படிங்கிறது தான். இப்ப ஹேப்பியா இருக்கோம் அப்படின்னாலும் சரி, ரொம்ப கோவமா இருக்கோம் அப்படின்னாலும் சரி, ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷனல்ல நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கோ, நம்மளுடைய ஹேப்பி மூமெண்ட்ட வந்து இன்னும் ஹேப்பியா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு அமௌண்ட்ட எடுத்து அதில வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்ப இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண
போகிறேன் அப்படின்னா, என் கையில் வந்து இப்போதைக்கு ஒரு ₹30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ₹30 எடுத்து நான் வந்து இதில போட போகிறேன். இப்போ வந்து நான் வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் சந்தோஷத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து நான் வந்து சந்தோஷத்துக்கான எமோஷனல் சேவிங்கா இந்த ₹30 வந்து நான் வந்து இப்போ வந்து முன்னாடி நான் போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஆகுறீங்களோ, அப்போ வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணணும்னு நினச்சி அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆயிடலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4th டிப் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி சேவிங் அப்படிங்கிறது தான். வாரம் ஒரு அமௌண்ட்டை சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமிங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வார செலவுலேருந்து கண்டிப்பாக ஒரு ₹100லேருந்து ₹200 சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து தொடர்ந்து சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வார சேமிப்புகள் எதுலேருந்தெல்லாம் நான் சேமிக்கிறேன், எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தி சேமிக்கிறேன் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நான் வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதையுமே வந்து வார செலவுகளில் நான் எப்படி பணத்தை மிச்சப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டை சேமிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து 52 வீக்ஸ் அப்படிங்கும்போது 1 இயருக்கான அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? அதனால் இது வந்து ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேமிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் தொடர்ந்து சேமிக்க முடியும். இப்போ ₹10,000 இந்த வருஷத்தில் நான் சேமிச்சிருவேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்மளால் சேமிக்க முடியும் இல்லைங்களா? இல்லை ஒரு ₹1,00,000 உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னாலுமே சேமிக்கலாம். இந்த புது வருஷத்தில் வந்து நான் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேமிச்சிட்ருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்டியல்ல தான் நான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏன்னு போட்டிருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய பையனுக்கு, என் பொண்ணுக்கு, எனக்கு 3 பேருக்குமே இதே மாதிரி உண்டியல் வாங்கியிருக்கிறனால இனிஷியலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த உண்டியலில் வந்து நான் வந்து இந்த புது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட்டு தீபாவளி அப்போ நான் வந்து ஒரு புது மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உண்டியலில் சேமிச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு என்னால் சேமிக்க முடியுதோ அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய பணத்திலேருந்து நான் வந்து மொபைல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி சேமிச்சிட்ருக்கேன். என்னால் எவ்வளோ சேமிக்க முடிஞ்சுச்சு, நான் என்ன மொபைல் வாங்கினேனா வாங்கலையா அப்படிங்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்த இடத்துல உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கலாம், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக சேமிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது தான். இப்போ வந்து சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதை ஒரு சேலஞ்சா எடுத்தே நீங்க பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடைக்கு போயிட்டு வரோம். ஒரு ₹100 எடுத்துட்டு போறோம். அதில வந்து ₹92 நம்மளுக்கு வந்து செலவாயிடுது. மீதி ₹8 இருக்கு அப்படின்னா, அந்த சில்லறைய கொண்டு வந்து சேமிக்கிறது தான். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சில்லறை சேமிப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜூன் மாசத்துலேருந்து நான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சில்லறைகள வந்து இதில ஒண்ணா தான் போட்டிருக்கேன். ₹1 காயின், ₹2 காயின், ₹5 காயின், ₹10 காயின் எல்லாமே நான் வந்து இதில தான் போட்டு சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இதில நான் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நெய் வாங்குறோம் இல்லைங்களா? அந்த டப்பா தான். இது டிரான்ஸ்பரண்ட்டா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவும் பிடிச்சு நான் வந்து கண்டிப்பா இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் இந்த சில்லறை சேமிப்பை பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரியுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து ஏதோ ஒரு வீட்ல இருக்கிற பாக்ஸ் எடுத்து வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியும் சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6th ஒன் பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து உங்களுக்கு வருது இல்லைங்களா? ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம். எவ்வளோ தான் வந்தாலும், அதில வந்து 10% வந்து குறைச்சிட்டு, அல்லது 20% வந்து குறைச்சிட்டு, இவ்வளோ தான் நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீதம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு ₹10,000 வருமானம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ₹1,000 எடுத்து முதல்ல சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு, இப்போ மீதம் இருக்கு இல்லைங்களா? இந்த பணத்துக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செலவுகளை செய்ய ஆரம்பிங்க, சேமிப்புகளை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த எடுத்து வச்ச பணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்பையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 7th டிப் வந்து டபுள் சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். டபுள் சேவிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஒரு வாரத்தில அல்லது ஒரு மாசத்தில ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னா, அத வந்து இந்த மாதிரி டபுளிங்கா பண்றது. அதாவது ₹10 ஒரு நாள் எடுத்து வைக்கிறோம்னா, அடுத்தது வந்து ₹20 20 + 20 ₹40 40 + 40 ₹80 80 + 80 ₹160. உங்களால எவ்வளோ சேமிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு டபுளிங் பண்ணி நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் கேஷ் அப்படிங்கிறது தான். இப்போ பிசிக்கல் கேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பேடிஎம், ஜிபே, கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமலே நிறைய பணத்தை நம்ம செலவு பண்ணுறத வந்து நான் வந்து பார்க்குறேன். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, கண்டிப்பாக இனிமேல் வந்து பிசிக்கல் கேஷ் தான் கொண்டுட்டு போகணும். இந்த மாதிரி கையில் பணம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற பணம் தீர்ந்துடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த செலவை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால, அதை வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும்னு டிசைட் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ்மே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக
கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பேடிஎம், ஜிபே இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் லிஸ்ட்டு, டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது, பட்ஜெட் போடுறது, என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஃபிசிக்கல் கேஷ் இந்த மாதிரி கையில் கொண்டு போயிடுங்க. அப்போ வந்து நிறைய பணம் வந்து நம்மளுக்கு மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேவிங். இந்த உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சேவ் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டியல் வாங்கி வச்சு சேமிக்க ஆரம்பிங்க. உங்கள் கையில் கிடைக்கிற பணத்தை வந்து இதில் போட்டு வைங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு உண்டியல். இது பார்த்தீங்க அப்படின்னா சில்லறை சேமிப்புக்கான ஒரு உண்டியல் அப்படின்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சேமிக்கவே முடியலங்கிறவங்க சேமிங்க. இதில் சேமிக்கிற பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். 10th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெண்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். நோ ஸ்பெண்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு 4 டேஸோ கண்டிப்பாக ₹1 கூட செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா அப்படி நம்ம வந்து ஒரு ₹1 செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணும் பொழுதே நம்மளுக்கு வந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு 10 டிப்ஸை வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது இல்லாமவும் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த 10 டிப்பில் எந்தெந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.